ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஐபிஎல் 2026 திருவிழா சூப்பர் சண்டே. இது சண்டே ரெண்டு பிரில்லியன்ட் கேம்ஸ், ரெண்டு பிரில்லியன்ட் பினிஷர்ஸ். ஒருத்தர் பக்கத்து ஸ்டேட் வின் பண்ணிருக்காங்க, சென்னை ஒன்னு பெங்களூர் ஒன்னு. வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ பிடாக். முதல்ல சிஎஸ்கே கேம் பார்த்துடலாம், ரெண்டு கேமையும் சேர்த்து பார்க்க போறோம். சிஎஸ்கே கேம் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம், அதுக்கப்புறம் ஆர்சிபி கேமுக்கு போலாம். சிஎஸ்கே கேம்ல உங்களோட ஓப்பனிங் தாட்ஸ் என்ன? சரியான விக்டரி. நான் சொன்ன போன கேம்ல ஊர்வில் பட்டேல் கேம் சேஞ்சரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பீடாக். ஒரு பெரிய இன்னிங்ஸ் எதிர்பார்க்கிறேன்னு சொன்னேன். வாட் அ நாக்! ஆல்மோஸ்ட் ரெக்கார்டை பிரேக் பண்ணிருப்பாரு, ஜஸ்ட் மிஸ். ஆனா ஐபிஎல் ரெக்கார்டு வச்சிருக்காரு, யுவி ரெக்கார்டை இன்னும் பிரேக் பண்ணல அவரு. உங்களோட ஓப்பனிங் தாட்ஸ் பீடாக்? அதான் கரெக்டா டாஸ் வின் பண்ணாங்க, கரெக்டான காம்பினேஷன் ஆடினாங்க, டாஸ் வின் பண்ணி பவுல் பண்ணாங்க. ஜாஷ் இங்கிலீஷ் எப்படிப்பட்ட ஒரு டேலண்ட் அப்படின்னு போன வருஷம் நான் சொன்னபோது அவர் அடிக்கல. நிறைய பேர் கோவப்பட்டாங்க, நீ என்ன ஜாஷ் இங்கிலீஷுக்கு பிஆரா அப்படின்னு. அவர் அடிச்சு நாங்க பார்க்கவே இல்லைன்னு. அவர் ஒரு எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட். யூ கேன் ஜஸ்ட் டேக் த கேம் அவே. அதாவது உங்களுக்கு இவங்க இந்த 4 பேரை வச்சுன்னு போறாங்களாம் போலிங்கு. 6th ஆப்ஷனு இல்லாம இவங்க முகமது ஷமி, ஆவேஷ் கானு, பிரின்ஸ் யாதவ், திக்வேஷ் சதீஷ், ஷாபாஸ் அகமது வச்சுன்னு 6th ஆப்ஷன் இல்லாம இவங்க போறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, டாம் மூடி ஓகே, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்ரவுண்டர்ஸ் இந்த பாஸ்ட் இந்த வேர்ல்டு. நிறைய ரன் அடிச்சிருக்காரு, நிறைய விக்கெட் எடுத்திருக்காரு. லான்ஸ் க்ளூஸ்னர் எனி டே எனி ஓடிஐ ஆல் டைம் கிரேட் டீம் அவர் இருப்பாரு. நிறைய ரன் அடிச்சிருக்காரு, நிறைய விக்கெட் எடுத்திருக்காரு. கேன் வில்லியம்சன் இன்னும் நிறைய ரன் அடிச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஜஸ்டின் லேங்கர் ஒன் ஆஃப் தி மானுமெண்டல் ஓப்பனர்ஸ், அவர் ஏகப்பட்ட ரன் அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பரத் ஒன்று. இவங்க என்னை பொறுத்த வரைக்கும் எல்எஸ்ஜி ஒரு 20 வருஷத்துக்கு இந்த கோச்சிங் ஸ்டாஃபை சைன் பண்ணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் உங்களுக்கு கிடைக்காது. நான் ஓனரா இருந்தா என்ன பண்ணுவேன், ஐ வில் சைன் திஸ் கோச்சிங் ஸ்டாஃப் ஃபார் 20 இயர்ஸ். கன்சிஸ்டன்சியாவது உங்களுக்கு மெயின்டைன் ஆகும். அதாவது கன்சிஸ்டன்சின்றது என்ன, இப்போ நீங்க 145 கிலோமீட்டர் ஸ்பீடு போடுறீங்க, இல்லை உங்க பையன் எல்லா சப்ஜெக்ட்லயும் 80 வாங்குறான், அதே மாதிரி எல்லா வருஷமும் உடன் ஸ்பூன் வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய இருக்கு. ஸோ அந்த கன்சிஸ்டன்சி இவங்க மெயின்டைன் பண்ணணும் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இவங்க 5 பேரையும் இவங்க வச்சுக்கணும். அது எப்படின்னா, உங்களுக்கு இன்னொன்னு தெரியாம கேட்கிறேன், ஐடன் மார்க்ரம் இஸ் a specified number 3 டாப் ஆர்டர் பேட்டர் இஃப் நாட் ஓப்பனிங் த பேட்டிங். ஓகே, நீங்க பூரன் ஒரு மேட்ச் கசமசன்னு அடிச்சு பேட்ல பட்டுதுன்னு எக்ஸைட் ஆனீங்கன்னா தட் நாட் கோயிங் டு டேக் யூ எனி ஃபர்தர். இன்னைக்கு அவங்க பண்ண ஸ்டார்ட்டுக்கு மார்க்ரம் மாதிரி ஒருத்தர் ஆள் உள்ள போயிட்டு டப்புன்னு விக்கெட் விழாம எடுத்துட்டு போயிருந்தாங்கன்னா பூரனை ஆட வேணாம்னு நான் சொல்ல. இப்ப ஜார்ஜ் இங்கிலீஷ் நீங்க ஓப்பனிங் இறக்குறீங்கன்னா அர்ஷன் குல்கர்னியை டிராப் பண்ணிட்டாங்க. அவரு T20 பிளேயரே இல்லைன்னு சொன்ன, கரெக்டா டிராப் பண்ணாங்க. நான் உங்களை தெரியாம கேட்கிறேன், எனி டைம் யூ ஹவ் சீன் ஹிமத் சிங் பிளே. ஹிமத் சிங் இஸ் ஆல்சோ நாட் அ T20 பிளேயரு. இப்ப ரகுவன்ஷி, ஹிம்மத் சிங், முகுல் சௌத்ரி இருந்தா நீங்க யார இந்த மாதிரி ஒரு பேட்டிங் லைனப்ல நீங்க யார ஆடுவீங்க? வாட் வில் பி யுவர் ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ்? ஐ அம் ஆஸ்கிங் யூ. முகுல் சௌத்ரி. ஓகே, யோசிக்காம சொல்றீங்க. அப்படிங்கும் போது இத்தனை பேர் இருக்காங்க, இவ்வளோ கிரிக்கெட் ஆடி இருக்காங்கன்னா ஒன்னே ஒன்று சொல்றேன் கேட்டுக்கோங்க. ஒரு கோச்சு எப்படி ஒரு கோச்சை ரேட் பண்றது அப்படின்னா, அவர் அடிச்ச 10,000 ரன்லயோ அவர் அடிச்ச 450 விக்கெட்லயோ ஒரு நயா பைசா பிரயோஜனம் கிடையாது. நயா பைசானா நயா பைசா. ஓகே, coaching is different. What you have got in the past, what you have achieved as a player is completely different, which has to be respected, where statue has to be built for you as a player. அதையும் கோச்சிங் பெர்ஸ்பெக்டிவ் கொண்டு வராதீங்க. இந்த எல்எஸ்ஜி அவ்வளவு மோசமான டீம் இல்ல. இந்த டீமை வச்சுன்னு அவன் பஞ்சாப் கிங்ஸ் மாதிரி ஒரு டீமை வச்சுன்னு 7 போலிங் ஆப்ஷன்ல வச்சுன்னு போறான். கேட்டா என்ன சொல்லுவாங்க, இவர் மார்க்ராம் ஆப்ஷனல் போலராம், 6th போலராம். அவர் கடைசியா போட்ட போது ஒரு லெப்ட் ஹேண்டருக்கு மேட்ச் அப்னு கொடுத்தாங்க, ஒரு ஓவர்ல 32. இன்னைக்கு போட்டாரு 2 பால்ல 16. ஸோ இப்போ அடுத்த இதுல இப்போ எப்படின்னா, ஷாபாஸ் அகமது வாஸ் தேர் பெஸ்ட் பவுலர், 3 ஓவர்ல 30 ரன். மேட்ச் அப்ஸ் ஓகே, இவர் வராராம். சிவம் தூபேக்கு ஓவர் த விக்கெட்ல இருந்து போட்டு 10 ரன் டிஃபெண்ட் பண்றாங்களா? டே ஏன்டா என்ன யாருக்குடா காதை குத்துறீங்க? இப்ப சிஎஸ்கே பாத்தீங்கன்னா இன்னைக்கு அன்பார்ச்சுனேட்லி அக்கீல் ஹுசைன் காட் த ஸ்டிக். அதுல எந்த சந்தேகம் இல்லை. இன்னொன்னு சொல்றேன் நானு, சிஎஸ்கேல யாருமே பேடா போலிங் போடல. ஒரு அந்த 3 ரிவர்ஸ் ஸ்கோப்லாம் அடிச்சா பாருங்க, ஃபீல்ட செட் பண்ண முடியாது. நீங்க
No one should blame that CSK bowled badly. CSK was not that bad. Akhil Hussain was ripped in spite of bowling well. Earlier, Anshul Kamboj also got the stick with some fantastic batting. CSK bowlingல எந்த எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு ராலிக்கிங் ஸ்டார்ட் எல்எஸ்ஜி 6 ஓவர்ஸ்ல 91 ஃபார் ஒன்ல இருந்து தத்தளிச்சு 203 ரன் அடிச்சாங்கன்னா என்ன மாதிரி அவன் ஒரு பேத்தட்டிக் பேட்டிங் ஆடி இருப்பாங்க அப்படின்னு நீங்க பாருங்க. 85 நோ டைம் ஜார்ஜ் இங்கிலீஷ் அடிச்சுட்டு முக்கறாங்க கடைசியில. ரன்ன பால் அக்ஷத் ரகுவன்ஷி, ரன்ன பால் ஹிம்மத் சிங், ரன்ன பால் மார்க் ராமன் நம்பர் 5ல இறக்கி விட்டு பண்ணிட்டு பாடு கேவலமா ஆடி அவுட் ஆன ஒரு இன்சைட் அடிச்சு போற அப்பயே போட்டே இருக்க வேண்டியது. தப்பிச்சாரு அவரு. இது பார்க்கறதுக்கே ஒரு அப்சல்யூட்லி பேத்தட்டிக்கா இருந்தது. 192 is average winning score அப்படின்னு சொல்லுவேன். 14 ரன் கூட அடிச்சா 70% chance. Got to 203, there is absolutely no problem whatsoever. 10 ஓவர்ல 117 for 4ல இருந்து அதுக்கப்புறம் நீங்க கடைசி 10 ஓவர்ல 86 ரன் அடிக்கிறீங்கன்னா நீங்க ஜெயிக்கிறதுக்கான சான்ஸே கிடையாது. டுடே சிஎஸ்கே வாஸ் அப்சல்யூட்லி பிரில்லியன்ட். ஒன்னே ஒன்னு என்னன்னா வின் ஃபேக்டர் சொல்லிட்டு இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு உங்கள்கிட்ட விட்டுறேன். ஃபர்ஸ்ட் 8 ஓவர்ஸ் ஆஃப் பேட்டிங் சொன்னோம். LSG 101 for 2, CSK 121 for 1. அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸ் எக்கானமி சொன்னோம். LSG 7.2 ஓவர்ஸ்ல 89 ரன்ஸ், எக்கானமி ஆஃப் 12.13. CSK 8 ஓவர்ஸ்ல 69 ரன்ஸ், 1 விக்கெட். அப்படிங்கும் போது அவங்களோட எக்கானமி 8.62. 2 வின் ஃபேக்டர்ஸும் சிஎஸ்கே டிக் பண்ணாங்க. இன்னொன்னு சொல்றேன், இவங்க இந்த நெட் ரன் ரேட்டோட இதை புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. they are not really understanding what net run rate means. இன்னிய விட ஒரு பெட்டர் சான்ஸ் அவங்களை கிரஷ் பண்றதுக்கான சான்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஒரு லெவலுக்கு மேல விக்கி நான் உங்களை கேட்கறேன், இப்ப நீங்க கோச்சா இருக்கீங்க, 9 ஓவர்ஸ்ல 126 ஃபார் 1. 9 ஓவர்ஸ்ல ஓகே, 11 ஓவர்ல 78 ரன், 7 ஓவர், 9 விக்கெட்ஸ். ஊர்வில் பட்டேல் இஸ் கோயிங் பெசக். ஒரு பக்கம் உங்களுக்கு ருத்ராஜ் கெய்க்வாட் இருக்காருன்னா எவனாவது கார்த்திக் சர்மாவை இறக்குவாங்களா? அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட மேட்சே உங்களுக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு. கேட்டா மைக்கேல் ஹசி இதுல சொல்றாரு, we are not really bothered about the net run rate, we are just want to win அப்படின்னு. இன்னும் 3 மேட்ச் அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா ஒரு சொல்ற மாதிரி நெட் ரன் ரேட் தேவைப்படாது. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்க பயப்படுறீங்க அப்படின்னா இது ஒரு பயப்பட வேண்டிய விஷயம். சாம்சன் ஒரு பிளெட்ஸ் கொடுத்து அவுட் ஆனாரு, ருச்சுராஜ் நல்லா ஆடிட்டு அவுட் ஆனாரு. ஸ்கோர் 300 ரன்ஸ், இன்னும் 150 ரன் ஷாட். நான் சொன்னது ஊர்வில் பட்டேலை பத்தி நீங்க சொல்லிட்டீங்க. கார்த்திக் சர்மா 20 பால்ல 20, அதுதான் மொமெண்டமே போச்சு. அதுக்கப்புறம் டிவால்ட் பிரேவிஸ் 12 பால்ல 10. நீங்க அந்த சிச்சுவேஷன் என்ன பண்ணிருக்கணும், டிவால் பிரேவிஸ் 12 பால்ல 10, முன்னாடியே டிவால் பிரேவிஸ் இறக்கி எல்லா பாலையும் அடின்னு இருக்கணும் நீங்க. தட் இஸ் ஹவு யூ ஷுட் ஹவ் கான் தேர், ஷுட் ஹவ் ஸ்பேர் 3 ஓவர்ஸ் ஸ்பேர் ஜெயிச்சிருக்கணும் நீங்க. பட் இருந்தாலும் இப்பயும் அவங்க ஜிடியோட கீழே தான் இருக்காங்க. பட் தே ஆர் இன் அ வெரி குட் பொசிஷன் டு கெட் ஆஃப் இன் டு தி பிளே ஆஃப்ஸ். நானும் ஒரு ஷார்ட் எட்ஜ் கொடுத்தேன். விக்கி ஒரு இது எட்ஜ் சென்னைக்கு தான் கொடுத்தாரு. விக்கி ஆல்சோ காட் இட் ட்ரேட். விக்கி, ஓவர் டு யூ. இன் மை ஒப்பீனியன் சிஎஸ்கே ஷுட் ஹவ் ட்ரைட் அண்ட் ஃபினிஷ் தி கேம் இன் அட்லீஸ்ட் 17 ஓவர்ஸ் வித் 18 பால்ஸ் டு ஸ்பேர். அதை பண்ணிருக்கலாம். பட் நெவர்தெலஸ் வெரி வெல் பிளேடு. இவங்க எல்எஸ்ஜி இன்னொரு அடுத்த மேட்சும் கண்டிப்பா சிஎஸ்கேக்கு பாயிண்ட் கொடுப்பாங்க. ஓவர் டு யூ. பிளஸ் 5 வருஷத்துல 180 ரன்னை சேஸ் பண்ணவே இல்ல, சேஸ் பண்ணியாச்சு. 13 நீங்க போட்ட மாதிரி லாஸ்ட் 13 1-0, இன்னைக்கு 1 வந்துருச்சு. ஸோ அதுல அதுதான் ஃபர்ஸ்ட் டிக் மார்க்கு. So that they are very confident in chasing big scores, tall scores. We have firepower, we have people who can anchor. எடுத்துட்டு போற அளவுக்கு ஆள் இருக்கு, அடிக்கிற அளவுக்கு ஆள் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. ரெண்டாவது, one good thing for Shivam Dube is finishing off with 2 sixes. will do a world of confidence for him. அது தவிர இந்த சேஸை இவ்வளவு ட்ரிக்கியா எடுத்துன்னு போனது என்ன ஒரு அநியாயம்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. 7 runs per over இருந்தது. By the time they came to 17th over, it was 10 runs, 10.3க்கு போயிடுச்சு ரன் ரேட்டு. எப்படிப்பா போச்சு இவ்வளவு தூரம் மேல? அதான் டெவால் பிரேவிஸ் நாட் லுக்கிங் இன் கிரேட் ஃபார்ம். நீங்க சொன்ன மாதிரி நம்பர் 4 டெவால் பிரேவிஸ் தான் வருவாருன்னு நினைச்சேன். ஏன்னா இந்த கேம் தான் பெஸ்ட் கேம் அவருக்கு. டேக் ஆன் பண்ணி ஒரு 4-5 6 மாட்டிக்கிச்சுன்னா போற வழியெல்லாம் திருப்பி இன்னொரு 3 மேட்ச் அடிக்கணும். அவரும் ஒரு பார்ட்டிக்குள்ள ஜாயின் பண்ணாருன்னா, அந்த வண்டியில ஏறினார்னா போட்டு எல்லாரையும் போட்டு we can just run them overன்னு
ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் பேட்டிங்ல. பவுலிங்ல கவலையே படாதீங்க, ஒரு மேட்ச் அடி வாங்கினாலும் இன்னொரு மேட்ச் நாங்க பேட்டிங்ல வின் பண்ணி கொடுத்துறோன்ற ஓரளவுக்கு அந்த பேட்ச் ஒர்க் பண்ணிடலாம் ஈஸியா. பட் என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம்னா, இவங்க வந்து இந்த ஸ்கோரை ரொம்ப டிஃபென்சிவா ஆடிட்டாங்க. ஏன்னா சேஃபா, நீங்க சொல்ற மாதிரி 100% ட்ரூ. என்னன்னா எப்படியாவது சேஃபா எடுத்துன்னு போயிட்டு வின் பண்ணிடணும், ஒரு வின்னை வாங்கி உள்ள போட்டுக்கணும் ஃபர்ஸ்ட் அப்படின்றது தான் திங்கிங்கா இருந்தது. பட் அது வந்து ரொம்ப பேட் திங்கிங்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் நாட் தி அக்ரெசிவ், நாட் தி பாசிட்டிவ் திங்கிங் ப்ராபப்ளி, ஐ டோன்ட் நோ. அது மைட் பி கிரிட்டிக்கலா இருக்கலாம் நான் சொல்றதை வச்சு கூட. பட் ஆனா ஊர்வில் பட்டேல் வாட் ஆ நாக் பிடாக், என்ன மாதிரி ஆடினாரு. ஆயுஷ் மாத்திரவே பரவாயில்லன்னு நினைச்சிருப்பாங்க இப்ப நிறைய டீம். ஆயுஷ் மாத்திரை இருந்தா அவரே பரவாயில்ல போல இருக்கியா, இவர் என்ன இந்த மாதிரி அடிக்கிறாருன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் 10 பால்ஸ்ல முடிச்சிட்டாரு. அங்க சேஸ் ஓவர் 90 திரும்பி வர முடியாது சேஸுக்குள்ள. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைக்கிங், கிளீன் ஸ்ட்ரைக்கிங், எந்த விதமான சந்தேகமும் இல்ல. அடிச்சா பால் வெளியில தான் போகுது. பிரில்லியண்டா ஆடினாரு. நீங்களுமே சொல்லினே இருந்தீங்க ஊர்வில் பட்டேல் ஹாஸ் கம் டு தட் பார்ட்டி வேர் நம்பர் 3 வந்து ஓரளவுக்கு இதே அப்ரோச் ஒரு கேம் மாட்டுச்சுன்னா சரியா இருக்கும்னு சொல்லி. சிஎஸ்கே நிறைய விஷயத்த கரெக்டா பண்ணாங்க பிடாக். ஒன் மோர் திங், சிஎஸ்கே போலிங் லுக்கிங் வெரி வெரி ஸ்ட்ராங். ஏன் சொல்றேன்னா 6 ஓவர்ல 90 ரன்னு, அங்கேருந்து அடுத்த 14 ஓவர்ல 100 ரன்னுக்கு கீழே தான் கொடுத்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் 100 ரன்ஸ் ஒரு 110 ரன்ஸ், 97 or 98, ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட் ஸ்கோர். பட் ஆல்மோஸ்ட் 14 ஓவர்ல 100 ரன் தான் கொடுத்திருக்காங்க, which was a very good comeback. அன்சுல் கம்போஸ் கிட்ட திருப்பி அவர் டக் அவுட் இன்டர்வியூ போது கேட்கும்போது அதுதான் சொன்னார் அவரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கேட்டாங்க என்ன மாதிரி விக்கெட், எப்படி அப்ரோச் பண்ணுவாங்க என்னன்னு கேட்டும்போது அவர் சொன்னாரு, விக்கெட் நல்லாவே இருக்கு, நாங்க நல்லா புல் பேக் பண்ணிருக்கோம் திங்ஸ். 14 ஓவர்ல 100 ரன் கன்சீட் பண்ணது வெரி வெரி ஹாப்பி. டெத்ல சூப்பரா போலிங் போட்டோம், இந்த ஸ்கோர் நல்ல ஸ்கோர், ஸ்கோர் எங்களுக்குன்னு சொன்னாரு. அதே மாதிரி நடந்திருக்கு பிடாக். யூ வாண்ட் டு ஆட் சம்திங், ப்ளீஸ் ஆட் ஆன் பிடாக். லாஸ்ட் திங் பிஃபோர் வி கேன் கோ டு தி செகண்ட் சம்பவம், ஜெமி ஓவர்டன் வாஸ் அ டர்னிங் பாயிண்ட் ஆஃப் தி கேம். நல்ல ராக் ஹார்ட் லென்ஸ் பயங்கரமா போட்டாரு. அந்த ஜார்ஜ் இங்கிலீஷோட விக்கெட்டுக்காக நான் சொல்லல, he is just really standing up and giving an option as a fast bowler, to be very honest with சிஎஸ்கே. அந்த இதுல சொல்றேன், பயங்கரமா போட்டாரு அவரும். we should also take credit, the kind of comeback what you said. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல 6 ஓவர்ல 91 for 1, 10 ஓவர்ல 117 for 4, அதுக்கப்புறம் 86 ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜெமி ஓவர்டன் இஸ் நாட் ஒன்லி வாஸ் எக்கனாமிக்கல், யுவர் ஸ்ட்ரைக்கிங் ஆல்சோ. கங்க்ராச்சுலேஷன் சிஎஸ்கே. அதான் நான் சொல்லணேன், இன்னும் 3க்கு 3 ஜெயிச்சா இந்த நெட் ரன் ரேட் கால்குலேஷன் அசை சொல்ற மாதிரி தேவைப்படாது. ஒருவேளை இங்க பாருங்க, எல்லா டீம்ஸுமே வந்துட்டு டஃப் டீம்ஸ். ஓகே, டீம்ஸ் ஆர் ரியலி ஸ்ட்ரகிளிங் டு பீட் த டீம்ஸ் which are lower in the log. அப்படிங்கும் போது ஒரு நாள் 3 மேட்ச்ல சறுக்குனா we cannot be really circumspect on CSK. அப்படிங்கும் போது தான் உங்களுக்கு இந்த நெட் ரன் ரேட் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும்ன்றதுனால, that is the only reason I'm saying when you are in a commanding position அடிச்சு டேமேஜ் பண்ணிடு அப்படின்னு. பட் ஓகே, நோ ப்ராப்ளம். பட் they live another day. இன்னும் 3 மேட்ச் இருக்கு. அவங்க இங்க கொடுத்தவன் பாயிண்ட் அங்கேயும் கொடுப்பான் லக்னோலையும், ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்ல. லாஸ்ட் 2 games is going to be very crucial for CSK. which இல்ல அவங்கெல்லாம் அவங்களோட பிளேயிங் காம்பினேஷன், அவங்களோட ஸ்ட்ராட்டஜி ரொம்ப போரா இருக்கு. அவங்க முன்னாடியே நான் சொன்ன போது கமெண்ட்ஸ்ல போட்டாங்க, எந்த டீமையும் சரி ஈஸியா எடுத்துக்காதீங்கன்னு. இந்த மாதிரி எல்லாம் ஈஸியா அப்புறம் நான் திருப்பி சொல்றேன், அதைத்தான் நான் முன்னாடியே சொல்லுவேன், எனி டீம் கேன் பீட் எனி டீம் ஆன் a given day. ஆனா அந்த வண்டி முன்னாடி நிக்கிற கேப்டன், அந்த கோச், இந்த கோச்சிங் ஸ்டாஃப் இருக்காங்க பாருங்க, we have been reflecting if any mistake CSK has done, honestly being a CSK fan. இன்னைக்கு அவங்க நல்லா பண்ணிருக்காங்கும் போது அவங்க நல்லா பண்ணிருக்காங்கன்னு சொல்லணும். there is an absolute bottom line. நான் சொல்றேன், இப்ப இந்த மாதிரி 5 bowler வச்சுன்னு எல்எஜி போறான்னா, ஒரு புத்திசாலி வந்து என்ன கேக்குறாங்க ட்விட்டர்ல, அப்ப சிஎஸ்கே மட்டும் 5 bowler வச்சுன்னு போறாங்களே, அது கால் ஸ்பேடா. எப்படிப்பட்ட புத்திசாலிங்க பாருங்க. அன்சுல் கம்போஜ் ரன்னிங் ஃபார் பர்பிள் கேப், ஜெமி ஓவர்டன் has got 15 wickets, நூர் அஹமத் got 15 wickets, அகில் ஹுசைன் has been bowling very well. இந்த போலிங் வச்சுன்னு யூ கேன், முகேஷ் சௌத்ரி இஸ் bowling well, you can go with 5 bowlers. அங்க பாத்தீங்கன்னா ஆவேஷ் கான் பாரி வள்ளல, திக்வேஷ் ஷெட்டி has not had a great இது டோர்னமெண்ட். இவர் வந்து ஷாபாஸ் அஹமது 2வது மேட்ச் தான் போலிங்கே போடுறாரு. ஷமீஸ் ஆன் அண்ட் ஆஃப் இருக்கிறது ஒரே போலரு பிரின்ஸ் யாதவ். ஒருத்தர் எனக்கு புத்திமதி சொல்றாரு, அதாவது சிஎஸ்கேவும் 5 bowler போனாங்களாம். அதாவது எங்க குறை சொல்லணுமோ அங்க குறை சொல்லணும், எங்க நிறைவா சொல்லணுமோ அங்க நிறைவா சொல்லணும். கங்க்ராச்சுலேஷன் டு சென்னை சூப்பர் கிங்ஸ். எல்எஸ்ஜி வந்துட்டு அவங்களோட சேவையை வந்து கண்டினியூ பண்ணணும். இன்னும் 3 மேட்ச் இருக்கு. ஆடுறவன் எல்லாருக்கும் பாயிண்ட் கொடுத்தா அட்லீஸ்ட் மற்றவனை யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம அட்லீஸ்ட் தே கேன் டேக் இட் ஸ்மூத்லி.
விக்கி ப்ளீஸ் யூ கேன் கோ ஃபார் த நெக்ஸ்ட் சம்பவமே. அடுத்த சம்பவத்தையும் நீங்க கரெக்டா அடிச்சிருக்கீங்க. இன்னைக்கு டபுள் ஹெடர்ல 2 கேமும் கரெக்டா சொன்னீங்க. நான் ஒரு நேரோ எட்ஜ் கொடுத்தேன் ஆர்சிபிக்கு, நீங்க 55-45 கொடுத்தீங்க. ஆர்சிபி has won. ப்ளீஸ் கோ த்ரூ இட், we can talk about that. ஓ என்ன கேம் பீடாக், சீசா மாதிரி இந்த பக்கமோ அந்த பக்கமோ இந்த பக்கமோ அந்த பக்கமோன்னு. ஆனா ஒண்ணுதான் புரியல பீடாக், எம்ஐ வந்து கடைசி ஓவர் ஒரு ஆல்ரவுண்டர் ராஜ்பாவாவை கொடுக்குற அளவுக்கு ரொம்ப போரா போயிட்டாங்களா போலிங்ல வந்து, எனக்கு ஒண்ணுமே புரியல. அண்ட் இந்த கேமை வந்து இட் வாஸ் ஆல்வேஸ் எம்ஐஸ் கேம் டு லூஸ் தான் நான் ஃபீல் பண்ணேன் இந்த கேமை பார்க்கும்போது. பிரில்லியண்டா ஆடினாங்க, அதை பத்தி எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. செம்மையா ஆடி ஒரு 166 போஸ்ட் பண்ணாங்க, அது ஒண்ணு. ரெண்டாவது ரொம்ப நல்லா போட்டு கம்பேக் பண்ணாங்க. ஆனா கம்பேக் பண்ணிட்டு கடைசியில வந்து இவ்வளவு ஸ்லாப்பியா அந்த வந்து விட்டு கொடுப்பாங்கன்னு நான் வந்து நிஜமாவே நினைக்கல. இது வந்து கையில இருந்த கேம் நழுவி போச்சு. ஆர்சிபி இந்த மாதிரி கேம்ஸை வின் பண்ணி தான் அவங்க வந்து அவங்களோட அத்தாரிட்டியை சீல் பண்றாங்க. ஏன்னா திஸ் இஸ் a சீசன் வேர் ஆர்சிபி ஹஸ் டன் லாட் ஆஃப் திங்ஸ் ரைட். அதனால அந்த வின் அவங்களுக்கு போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனஸ்ட்லி உங்களோட ஓப்பனிங் தாட்ஸ் பீடா. அதாவது இட்ஸ் அ ட்ரிக்கி விக்கெட், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதுதான் வந்து இங்க வந்துட்டு ஆவரேஜ் ஸ்கோர்ஸ் பாத்தீங்கன்னா மற்ற கிரவுண்டோட அவ்வளவு இது கிடையாது, கொஞ்சம் பெரிய கிரவுண்டு அப்படின்னு சொன்னோம். பேட்டிங் ஃபர்ஸ்ட் 9 ஜெயிச்சிருக்கு, பேட்டிங் செகண்ட் 6 ஜெயிச்சிருக்கு அப்படின்னா there should be something where it's going to be difficult. பிக் ஸ்கொயர் பவுண்டரிஸ், கொஞ்சம் ஸ்டிக்கியா இருக்கும் விக்கெட். ஆவரேஜ் ஸ்கோர் 174 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், ஆவரேஜ் செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் வந்து 181 அப்படின்னா பயங்கர ஹை ஸ்கோரிங் கிடையாது, பயங்கர லோ ஸ்கோரிங் கிடையாது. பட் என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து 205 சொன்னேன். ஆனா வந்துட்டு அந்த பிச்சை பார்த்தோன்னே இவங்க 23 ரன்ஸ் ஷார்ட் அப்படின்னு போட்ட மும்பை. விக்கி நான் ஒன்னே சொல்றேன், எப்ப கிரிட்டிசைஸ் பண்ணாலும் நியாயமா கிரிட்டிசைஸ் பண்ணோம். நீங்க ராஜ்பாவா பத்தி சொன்னதை நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு நான் 1000 தடவை சொல்லியிருக்கேன், 2 லெப்ட் ஹேண்டர் இருந்தா லெக் ஸ்பின்னர் ரூல் படி போலிங் போட முடியாது ரகு சர்மா. அதனால ராஜ்பாவா தான் போலிங் போட்டாகணும். ரூலை மறந்து தயவு செஞ்சு பேசாதீங்க. தேவையில்லாம நீங்க மும்பை இந்தியன்ஸோட இதை பண்றீங்க. அவர் போலிங் போடும்போது எனக்கு எப்படி இது வந்ததுன்னா, அந்த காலத்துல ஒரு பாட்டு பாடுவாங்க, அடமெல்ல நடமெல்ல நடமேனி என்னாகும் அப்படின்னு நல்லா ஸ்லோவா ஓடிந்து போடுறாரு. அதுவும் எப்படின்னா யாருக்கிட்ட இருந்து கத்துக்கிட்ட வியாதின்னு கிடையாது. கடைசி ஓவர்ல ரவுண்ட் த விக்கெட் படிச்சு படிச்சு சொல்லுவேன், டேய் திலக் வர்மாவை முன்னாடி இறக்கி அவர் வந்து ஒரு சில பால்ஸ் ஆடினார்னா அதுக்கப்புறம் இன்னைக்கு பாவம் அன்பார்ச்சுனேட் அவுட் ஆனாரு. ஒரு 70-80 எக்கிருப்பாரு, அந்த 20 ரன் கூட வந்துன்னா மேட்ச் ஒரு மாதிரி போயிருக்கும். இவங்க எப்படின்னா சூரியகுமார் யாதவ் பேட கட்டின்னு உள்ள ஓடி வராரு. நான் சொன்னேன் பாருங்க, நியாயமே இல்லாம. புவிக்குட்டி இன்னொன்னு சொல்றேன், அனுபவத்துல சொல்றேன், இன்னைக்கு புவிக்குட்டி போட்ட போலிங்கு இன்னைக்கும் ஜாஷ் ஹேசல்வுட் சரியா போடல. ஜேக்கப் டஃபி இன்னைக்கு ஆடி இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அவன் 140க்கு பொட்டலாம். இந்த மாதிரி ஒரு ட்ரிக்கி பிச்சஸ்ல புவனேஸ்வர் குமார் 2 பக்கமும் ஆற்றார். இந்த ரோஹித் சர்மாக்கும் இவருக்கும் சூரியகுமார் யாதவுக்கும் வாங்கின்னு போச்சு பாருங்க, சிக்கு. நான் திருப்பி சொல்றேன், ஜோஷ் ஹேசல்வுட் நம்பர் 1 பேரை எழுதுவேன். he is allowed to have bad games, he will come back to form as a champion bowler. பட் அன்பார்ச்சுனேட்டா 2 மேட்சா பவர் பிளேல அந்த லென்ஸ் அவருக்கு அடிக்கல, அவருக்கு விழமாட்டேங்கும் போது இந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு டஃபி இன்னும் 2 பேரை கேட்டிருந்தாங்கன்னா பிலோ பார் ஸ்கோருக்கு ஆல் அவுட் ஆயிருப்பாங்க. இப்ப கேட்டா ரொமாரியோ ஷெப்பர்டு 3 ஓவர்ல 18ன்னுவாங்க. அவர் முன்னாடி போட்டிருந்தாருன்னா அவர் வேற மாதிரி போட்டிருப்பாரு. நீங்க ரொமாரியோ ஷெப்பரோட பேட்டிங்கை நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்லோ பிச்சு பால் நிக்குதுன்னா ரொம்ப கஷ்டம். பால் அவருக்கு நல்லா வரணும், ஸ்கிட் ஆகணும், டியூ இருக்கணும், ஸ்லாட்ல போடணும். இந்த மாதிரி ஸ்லோவா இருக்கு பிச்சு, மெதுவா போடுறீங்க. இன்னொன்னு சொல்றேன், கடைசி ஓவர் ஹல்லா கசன்ஃபார் போட்டிருந்தா 5 ரன்ல ஜெயிச்சிருப்பாங்க மும்பை இந்தியன்ஸ். எழுதி கையெழுத்து அல்லா போட்டிருந்தாரா பின்னாடி போயிருப்பாரு ஷெப்பர்டு, இன்னொரு பக்கம் ரசிக் சலாம. பார்த்தா ரவுண்ட் த விக்கெட்ல இருந்து இவங்க வீடியோ பார்த்திருப்பாங்க, சிஎஸ்கே போடுறது ரவுண்ட் த விக்கெட்ல இருந்து போலிங் போது பேத்தட்டிக்னா பேத்தட்டிக். பியூட்டிஃபுல்லா ஆடினாரு திலக் வர்மா. இட் வாஸ் டஃப் ஆக்சுவலி. ரேன் ரிக்கல்டன் அவுட், ரோஹித் சர்மா வந்து ஸ்பார்க் காமிச்சிட்டு அவுட் ஆனாரு. நமந்தீர் தான் சொல்றேனே, நமந்தீர் எங்க ஆடினாலும் அடிப்பாரு. இன்னைக்கு ஒரு செம இன்னிங்ஸ் ஆடினார், அவர் எந்த சந்தேகம் கிடையாது. இதத்தான் சொல்றேன், நமந்தீரை பின்னாடி வச்சிருந்தீங்கன்னா பின்னாடி இந்த ஸ்பார்க் கிடைக்க மாட்டேங்குது. ஜாக்ஸ் பாருங்க, 10 பால்ல 10 ரன்ன பால், பாவா 14 பால்ல 16. அதை நான் குறை சொல்ல மாட்டேன், யங்ஸ்டர் அவர் கத்துப்பாரு, அதுல ஒன்னும் சந்தேகம் கிடையாது. கார்பின் போஸ் 5 பால்ல 5, தீபக் சேர் 2 பால்ல 1. அவங்க எங்க மாட்டிக்கிட்டாங்கன்னா ரன்ன பால் ஆனாங்க. இப்ப வந்து 60 for 2 வரணும்னு சொன்னேன், 53 for 3.
10 ஓவர்ல வந்துட்டு 82 for 3, 15 ஓவர்ல 131 for 4. எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த 23 ரன் ஷாட் 189 அவர் ஈஸியா அந்த 58 ரன் அடிச்சிருக்கணும். They played very badly to score only 35 runs in the last 5 overs just because of these guys couldn't get a hold on to the bat. அதுதான் நமன்தீர் மாதிரி ஒரு பிளேயரு. he can manufacture boundaries from nowhere. அவங்களுக்கு பேட்டிங் ஆர்டர் அவங்களுக்கு எதுவுமே தெரியல. அதே மாதிரி சொல்றேன் பாருங்க, இப்ப வந்துட்டு இவங்க வந்துட்டு விராட் கோலி அன்பார்ச்சுனேட்டா அவுட் ஆயிட்டாரு, பாவம் ஆன் தி ரைட் சைட் அவுட் ஆயிட்டாரு. தீபக் சஹர் வாஸ் அப்சல்யூட்லி மேக்னிஃபிசன்ட் இன் பவர் பிளே. பழைய தீபக் சஹர் பார்த்தேன், படிக்கல அப்படியே ஒரு ஆட்டி எடுத்தாரு பாருங்க. அதுக்கப்புறம் பட்டியலர் ஒரு புல் அடிச்சு அவுட் ஆன உடனே என்ன நினைச்சேன் நானு, ஜிதேஷ் சர்மா வருவார், ஏன் லெப்ட் ரைட் காம்பினேஷன் இறக்கி விட்டாரு பாருங்க ஆண்டி பிளவர் குருணால் பாண்டியாவ. அதுதான் கேம் சேஞ்சிங் மொமெண்ட். இவன் பண்றான் பாருங்க மும்பை இந்தியன்ஸ், லெப்ட் ரைட் காம்பினேஷனா. டேய் என்னடா உங்களை எப்படிரா திருத்த முடியும், எப்படிரா நீங்க ஜெயிப்பீங்க? குருணால் பாண்டியாவை இறக்கி விட்டதுதான் கேம் டிஃபைனிங் மொமெண்ட். மற்ற யாரா இருந்தாலும் ஒன்னு என்ன யோசிச்சிருப்பாங்க, ஜிதேஷ் சர்மாவை இறக்கி விடுறேன், லெப்ட் ரைட் காம்பினேஷனு, ஓட்ட பிரிச்சு இறங்கிடலாம் அப்படின்னு. ஒரு எக்ஸ்ட்ராடனரி. வெரி சாரி இன்டரப்ட் பண்ண தெரியாம கோச்சிக்காதீங்க. ஓட்ட பிரிச்சு இறங்கினது குருணால் பாண்டியா கிடையாது, அல்லாஹ் கசம். நல்லா ஃபீட் பண்ணாரு பாருங்க, காலு முடியாம இருக்காரு அவரு, கிராம்ஸ் வந்து கிடக்குறாரு. அவருக்கு வந்து ஸ்லாட்ல காலே நவுத்தாத மாதிரி நீங்க சொல்ற மாதிரி ஹாஃப் ஆலி த்ரோ டவுன்ஸ் மாதிரி போட்டார், இப்படி இப்படி போட்டு. அந்த ஓவர் தான் காஸ்ட் த கேம் நான் நினைக்கிறேன். பீடா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்களுக்கு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இல்ல விக்கி. இப்ப பாருங்க, ராஜ் பாவாக்கு பதில நம்ம பிளேயிங் லெவல்ல சொன்னது அஸ்வினி குமார். ஓகே, இஃப் யூ ரிமெம்பர் தட். ஓகே, இப்ப இன்னொன்னு சொல்றேன், இதே ரகு சர்மாக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா ஒய்டு கூகுளிஸ் போட்டிருந்தாருன்னா சோட்டி அவர் அடிச்சிருக்கவே முடியாது, அவரால் நிக்க கூட முடியல. இப்ப அல்லாஹ் கசன் ஃபார் ரவுண்ட் விக்கெட்ல இருந்து ஒய்டா போடவும் முடியாது, அவர் போடுறது கேரம் பால் உள்ளதான் வரும். அல்லாஹ் கசன் ஃபார் நீங்க குறை சொல்ல முடியாது. அவங்களுக்கு என்னன்னா ஸ்லாட்ல போட்டாருன்னு தான் சொன்னேன், ஸ்லாட் பால்ஸ். அத இப்ப அவங்களுக்கு ஒரே இடத்துல 3 ஸ்டம்பையும் கவர் பண்ணி நின்றுட்டு இருக்கா இருக்கும் போது உடவும் முடியலன்னா ஒன்னு பவுண்டரி இல்லைன்னா டாட் பாலுங்கும் போது அல்லாஹ் கசன் பார பெருசா நான் குறை சொல்ல மாட்டேன். ஈவன் தோ யூ மைட் சே இட் இஸ் இந்த ஸ்லாட் பால்ஸ். இதே உங்களுக்கு இவருக்கு பதில ராஜ்பாவாக்கு பதில உங்களுக்கு வந்துட்டு இவரை ஆடி இருந்தாங்கன்னா, அஸ்வினி குமார் ஆடி இருந்தாங்கன்னா, உங்களுக்கு இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் இந்த பிச்சில் எவ்வளவு கஷ்டமா அது பால் கார்பின் போஸ்ட்லாம் ஆடவே முடியல. 4 விக்கெட் எடுக்கிற நீ கார்பின் போஸ்ட், இவருக்கு பதில ட்ரெண்ட் போல்டா ஆடிந்தானுங்க. யோசிச்சுப்பா, எவ்வளவு தப்பு தாண்டா பண்ணுவீங்க நீங்க. ட்ரெண்ட் போல்ட் ஓவர் கார்பின் போல்ட் when we told very clearly our verdict that it is a finished factor in Trent Bolt. இப்போ உங்களுக்கு வந்து இதே வந்துட்டு ரகு சர்மா வந்து ஓவர் த விக்கெட்ல இருந்து ஸ்லோ அண்ட் வைடா கூகுளி போட்டிருந்தா கொடகலப்பி அவுட் ஆயிருப்பாரு குருணால் பாண்டியா. அதை ஆனஸ்டா சொல்றேன், இன்னைக்குன்னு பார்த்து அந்த ஒரு சுச்சுவேஷன்ல ஜேக்கப் பத்தல் வந்துட்டு அவுட் ஆன உடனே பியூட்டிஃபுல்லா வந்து ஜிதேஷ் சர்மா ஆடினாரு. இட் டுக் ஹிம் டு கெட் இஸ் ஃபர்ஸ்ட் ரன் ஒன்லி ஆன் த 6th பால். 5 டாட் பால் ஆன உடனே கிரௌட் எல்லாம் பூ பண்ண ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ஒரு 2 6 அடிச்சுட்டு ரொம்ப சுமாரான ஒரு ஷாட் அடிச்சு அவுட் ஆனார் கார்பின் போர்ட்ஸுக்கு. டிம் டேவிட் ஒரு ரொம்ப சுமாரான ஷாட் அடிச்சாரு. ரொமேரியோ ஷெப்பர்ட் பாருங்க, அவங்க கடைசி பால்ல வின் பண்ணாங்க. இட் டுக் ஹிம் 4 runs ஃபார் 11 balls. புவனேஸ்வர் குமார் வந்து விடுறாரு ஒரு 6. ஏன்டா டேய், இப்போ புவனேஸ்வர் குமார் பாருங்க, அவர் வேகன் வீல் கெரியரை பாடுங்க, அந்த கவர்ஸ்ல இருந்து மிட் ஆஃப்ல தான் ரன்னே அடிப்பார், விட்டு தான் இங்கேயே அடிப்பாரு. அவர் வந்தோடனே நீங்க என்ன பண்ணிருக்கணும், ரவுண்ட் விக்கெட்ல சைடு ஃபீல்டு வந்து ஒன்னு ஸ்லோயர் பவுன்ஸ் குத்தி இருக்கணும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல ஷெப்பர்ட் அவுட் ஆகும் போது உங்களுக்கு 9 ரன் அடிக்கணும், உங்களுக்கு 3 பால்ல. அவருக்கு வந்துட்டு நீங்க வந்து ஸ்லாட்ல போட்டு 6 கொடுக்குறீங்க. இவங்களால ஒரு பேத்தட்டிக். இது திஸ் இஸ் த ஒன்லி ரீசன் வாட் ஐ எம் டெல்லிங். உங்க நெகட்டிவிட்டி கண்டினியூ ஆகும். ஆண்டி ஃபிளவர் பண்ண அந்த ஒரே ஒரு மூவை சேஞ்ச் த கம்ப்ளீட் திங். ஜிதேஷ் சர்மா முன்னாடி இறக்கி அவர் அவுட் ஆயிருந்தாருன்னா குருணால் பாண்டியா இந்த மாதிரி ஃப்ரீயா ஆடிப்பாரான்னு தெரியாது. இட் வாஸ் பிரில்லியன்ட் ஃப்ரம் ஆர்சிபி. Mumbai can only blame them because of the pathetic combination, pathetic team selection, pathetic strategy. 15வது ஓவர் பும்ராக்கு கொடுத்துட்டாங்க. அதனாலதான் நான் ட்வீட்டே போட்டேன், பும்ராக்கு 2 ஓவர் இருந்ததுன்னா என்னோட அல்கோரிதம் படி 120 for 4 சொன்னா 118 for 4 இருந்தாங்க. 2 ரன்ல ஆர்சிபி தோத்துருப்பாங்கன்னு போட்டிருப்பேன். இது பும்ராக்கு இன்னொரு ஓவர் இருந்தா 15வது ஓவர் பும்ரா கொடுத்தாங்க பாருங்க. அப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு, கண்டிப்பா வந்துட்டு ஆர்சிபி வந்துட்டு ஒரு
2 to 5 பால்ஸ்ல ஸ்பேர் பண்ணுவாங்க, கண்டிப்பா. க்ளோஸா போகும்னு பார்த்தேன். லாஸ்ட் பால்ல முடிச்சாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆர்சிபி. இப்போ அவங்களும் வந்து நெட் ரன் ரேட் ரொம்ப ஹையா இருக்கு, செம பொசிஷன்ல இருக்காங்க. சிஎஸ்கே இஸ் ஆல்சோ இன் அ லவ்லி லவ்லி பொசிஷன். எனிதிங் கேன் ஹேப்பன். ஒண்ணுமே சொல்ல முடியாது. நீங்க யோசிச்சு பாருங்க, ஃபர்ஸ்ட் 3 மேட்சஸ் தோத்துட்டு அதுக்கப்புறம் இப்ப வந்துட்டு ராஜஸ்தான் ராயல்ஸ் பாருங்க, முதல்ல 4 ஜெயிச்சுட்டு தகுடத்தம் போட்டுட்டு இருக்கான். முதல்ல 3க்கு 3 தோத்துட்டு இப்ப 5th பிளேஸ்ல இருக்காங்கன்னா, வெல் டன் டு த மேனேஜ்மெண்ட், வெல் டன் டு த கேப்டன், வெல் டன் டு த டீம். அதே மாதிரி ஆர்சிபி பாத்தீங்கன்னா இப்ப டாப்ல இருக்காங்க. அவங்க 7 ரன் ரேட் 14 பாயிண்ட்ஸ், டாப் ஆஃப் த டேபிள்ல இருக்காங்க. பிரில்லியன்ட்லி டன்னு. அவங்களும் தேர் ஆல்சோ தட் ஒன் ஸ்டெப் இன் பிளே ஆஃப்ஸ். செமையா இது பண்ணாங்க. ஓவர் டு விக்கி. அதாவது ரேஸ்ல முதல்ல யாரு போறாங்கன்றது முக்கியம் இல்ல, லாஸ்ட்ல யாரு ஃபர்ஸ்ட் வர்றாங்கன்றதுதான் முக்கியன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பொறுமையா மந்தமா ஆரம்பிச்ச டீம்ஸ் எல்லாம் வந்து சும்மா ஒன்ன புடிச்சுக்கோ என்ன புடிச்சுக்கோன்னு உள்ள வந்து தள்ளுறாங்க, வேற லெவல்ல பண்றாங்க. பட் ஏன் ராஜ் பவன் வந்து நான் வந்து இதுவே சொல்ல மாட்டேன், குறைய சொல்ல மாட்டேன். அவரோட ஒரு சின்ன பையனுக்கு அந்த மாதிரி இன்எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்போது அகைன்ஸ்ட் ஹை ப்ரெஷர் கேம், அஃப்கோர்ஸ் இது வந்து மும்பைக்கு நாட் அ வெரி ரொம்ப குரூஷியல் கேம் கிடையாது. ஒரு குரூஷியல் கேமா இருந்ததுன்னா ராஜ்பாவுக்கு கொடுத்துருப்பீங்களான்றதுதான் என்னோட கேள்வியா இருக்கும். பட் அகைன் ராஜ்பவன் நல்லா தான் போட்டார் அந்த லாஸ்ட் ஓவரையுமே. ஜஸ்ட் ஒரு அந்த பாலை வந்து கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாருன்னா வைட் ஆகிற அப்படி அடிச்சிருக்கும் போது நேரா போயிருக்கும் தரையோட ஸ்வீப்பருக்கு. அத புவி உள்ள விட்டு தூக்குனாரு. புவிக்கு நேரம் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மாதிரிலாம் 6 போறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் கடைசி ஓவர்ல. பிடாக் நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க கேம்ஸ், எக்ஸ்ட்ரா கவர் மேல, அதாவது ஸ்வீப் ரைட் ஆஃப் ஸ்வீப்பருக்கு மேல 6 போய் ஒரு மேட்ச் யாராவது வின் பண்ணி நம்ம பார்த்திருக்கோமா? ஆல்மோஸ்ட் அந்த வின் பண்றது அளவுக்கு வந்துச்சு. ஸோ அதுதான் நான் சொல்றேன். இவங்க ஓவர் ஸ்பேஸ் அவுட் பண்ணதுதான் ப்ராப்ளமே. பும்ராவுக்கு 19th ஓவர் கொடுத்தது எந்த விதமான தப்புமே கிடையாது. நீங்க ஏன் அல்லாஹ் கசம்பரியா திருப்பி போலன்றதான் கேட்டேன். 18th ஓவர் அல்லாஹ் கசம்பர் போட்டது வந்து கிரைம் ஓவர் என்ன பொறுத்த வரைக்கும். ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ் எஸ் கிடையாது, கம்மி தான். பட் அகைன் அல்லாஹ் கசம்பர் நல்லா தான் போடுறாரு. அது நீங்க ஓவர்ல இருந்து போடலாமே, உங்களுக்கு தெரியுது அவர் லிங்க் பண்றாருன்னு. ஓவர்ல இருந்து இடுப்பு ஹைட்டுக்கு நார்மலா ஷார்ட்டா ஒரு ஒரு குத்துனீங்கன்னா அவர் திரும்பி புல்லெல்லாம் அடிக்கிற அளவுக்கு அவர் நிலைமையிலேயே இல்ல. ஒரே ஷாட் அவரால் அடிக்க முடியும், எங்க போட்டாலும் பேட்டை ஃபுல்லா வீச முடியும். ஃபுல்லா வீசினாரு, 3 6 சொருகிட்டாரு உங்களை தூக்கி. சோ அதுலயே முடிச்சிட்டாரு கேம. அங்க ஒரு விக்கெட்டோ இல்ல அங்க ஒரு 2 ரன்னு, ஒரு 2 ரன் 3 ரன்னுக்கு தான் போட்டிருக்கீங்கன்னா அந்த 3-4 பால், இட் இஸ் கோயிங் டு பி வெரி டிஃபிகல்ட் ஃபார் ஆர்சிபி டு ஹேவ் ஜஸ்ட் கம் டு திஸ் ஸ்டேஜ். அப்சல்யூட்லி எல்லாத்தையுமே வந்து குருணால் பண்ணி தான் பண்ணிருக்கணும் அந்த ஸ்டேஜ்ல. ஏன்னா ரொமாரியோ ஷெப்பர்ட் பேட்ல இருந்து வர மாட்டேன் இந்த ரன்னு. ஸோ சம்ஹவ் தகுடு தத்துவம் பண்ணி ஒரு வின்னை எடுத்துட்டாங்க ஆர்சிபி. திஸ் வாஸ் அ க்ரூஷியல் வின் ஃபார் தெம். இதை தோத்துருந்தாங்கன்னா டேபிள் கட்டார் முட்டார்னு ஓப்பன் ஆயிருக்கும். பண்டோரா பாக்ஸ் ஓபன் பண்ணி விட்டா மாதிரி எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஷோ தியேட்டருக்கு போற மாதிரி எல்லாம் குடுகுடுன்னு உள்ள ஓட பார்ப்பாங்க எல்லாருமே. அண்ட் சிஎஸ்கேவும் சூப்பரா சீல் பண்ணி 5th பொசிஷன்ல இருக்காங்க பிடாக். இப்போ வாட் இஸ் த காம்பினேஷன் தட் சிஎஸ்கே அண்ட் தி ரெஸ்ட் ஆஃப் த டீம்ஸ் வில் பி லுக்கிங் அட்? சிஎஸ்கே 3 வின் பண்ணியே ஆகணும்னு சொல்றீங்களா? வாட் இஸ் த நிலவரம் எப்படி இருக்கு? ஒன்னு தோத்தா கூட சேஃபா எப்படி வந்து உள்ள வர முடியும்? ரன் ரேட் ஏதாவது பூஸ்ட் பண்ணி வச்சுக்கணுமா? ஒன்னு தோத்தா கூட ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா யூ டு அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங், ஜிடியும் எஸ்ஆர்எச்சும் ஆடுறாங்க. ஓகே, த டே ஆஃப்டர் அதுல தோக்குறவனோட சிஎஸ்கேக்கு ஒரு மேட்ச் இருக்கு. அண்டர்ஸ்டாண்ட் த லாஜிக் வாட் ஐம் சேயிங். அவங்க 2 பேரும் உள்ள வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஜிடி தோக்குறாங்க இல்ல எஸ்ஆர்எச் தோக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். தோத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு இன்னொரு மேட்ச் இருக்கு. அதான் அவங்க ஜெயிச்சாங்கன்னா 16 பாயிண்ட் போவாங்க. ஓகே, இப்ப இவங்க வந்துட்டு ஒரு மேட்ச் தோத்தா கூட அவங்கள ஜெயிச்சாங்கன்னா இவங்களும் 16 பாயிண்ட் போவாங்க. அப்ப நெட் ரன் ரேட்ல வந்து மாட்டிக்கும். ஏன்னா ஆர்சிபியோட நெட் ரன் ரேட்டை நீ பிடிக்க முடியாது. இன்னொரு மேட்ச் ஜெயிச்சிருவான் ஆர்சிபி, 16 போடுவான். பஞ்சாப் கிங்ஸ் திருப்பி சொல்றேன், 4 மேட்ச்ல அவன் 2 மேட்ச் ஜெயிப்பான், 17 பாயிண்ட் போடுவான். அப்பயும் பிடிக்க முடியாது. இந்த ஜிடி சன்ரைசர்ஸ்ல ஜெயிக்கிறவன் மேல போயிடுவான், அவனையும் பிடிக்க முடியாது. பர்டிகுலரா சன்ரைசர்ஸ் ஜெயிச்சான்னா அவன் நெட் ரன் ரேட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஜிடி கேச்சிங் டிஸ்டன்ஸ்ல இருக்க நெட் ரன் ரேட், அவனும் மேல போயிடுவான். சன்ரைசர்ஸ் ஜெயிச்சுட்டான்னா ஆர்ஆர் தான். ஆர்ஆர் விட்டுருங்க, நீங்க யார் விட்டுருங்க, அவங்கள விட்டுருங்க. இப்ப இவங்க இப்ப எப்படின்னா, இப்ப ஜிடி எஸ்ஆர்எச் ஆர்சிபி பிபிகேஎஸ் இவங்க 4 பேரை யார தள்ள முடியும்? ஆர்சிபி உள்ள போயிடுவான், பிபிகேஎஸ் உள்ள போயிடுவான், சன்ரைசர்ஸ் நாளைக்கு ஜெயிச்சானா சன்ரைசர்ஸும் உள்ள போயிடுவான். ஓகே, இப்ப ஒருவேளை உங்களுக்கு ஜிடி ஜெயிச்சுட்டான்னு வச்சுக்கோங்க சன்ரைசர்ஸ, ஜிடி 16 பாயிண்ட் போயிடுவான், சன்ரைசர்ஸ் வந்துட்டு கீழே வந்துருவான். ஆனா சன்ரைசர்ஸ் ஜெயிச்சுட்டான்னா சன்ரைசர்ஸ் 16 பாயிண்ட் வெரி ஹை நெட் ரன் ரேட் இருப்பான். அவன் நெட் ரன் ரேட்டை நம்மால பிடிக்க முடியாது. Then you should end up in a situation where you have to win all 3 games to pick the other teams on points. இதுக்காக தான் தலை கடந்து அடிச்சிட்டு இருக்க. ஜிடிஎஸ்ஆர்எச் மேட்ச்ல எவன் ஜெயிப்பான்றது நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது, அவங்க ஆட போறாங்க. ஒருவேளை சன்ரைசர்ஸ் ஜெயிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
அவங்க நெட் ரன் ரேட்டை நம்ம பிடிக்க முடியாம போயிடும். தென் யூ ஹேவ் டு வின் தி நெக்ஸ்ட் 3 கேம்ஸ் which is not impossible. பட் யூ ஆர் அலவுட் டு ஹேவ் ஒன் பேட் டைம். அந்த பேட் டைம் வந்து இந்த டோர்னமெண்ட்டை முடிக்க கூடாதுன்றது தான் என்னோட தாழ்மையான கருத்து. விக்கி, இஃப் யூ வாண்ட் டு ஆட் ஆன் சம்திங் ப்ளீஸ் ஆட் ஆன், ஆர் எல்ஸ் வி கேன். லக்கீலி நீங்களும் சரி நானும் சரி மூளையே இல்லாம பேசிட்டு இருப்போம். இன்னைக்கு வந்துட்டு கரெக்டா 2 ப்ரெடிக்ஷனும் கரெக்டா கொடுத்துருக்கோம். பட் ஒன்னே ஒன்று சொல்றேன், சிஎஸ்கே வாஸ் பினாமினல் இன் செலக்டிங் தர் பிளேயிங் 11. ஒன்னே ஒன்று என்னன்னா, அதாவது நான் ஏன் அதை சொல்றேன்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் they want to send கார்த்திக் சர்மா in to make sure that they want to close the deal and get the 2 points first. அதை தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் வேற மாதிரி யோசிப்பேன். நான் நாளைக்கு வேற ஏதாவது ஆபத்து வந்து நான் 16 பாயிண்ட் வந்து வெளியே போய் உட்காந்து இருக்கிற மாதிரி ஆயிருக்குமோ, அந்த மாதிரி முற்போக்கு சிந்தனையோட நான் யோசிப்பேன். அதனால இன்னைக்கு சிஎஸ்கே பண்ண தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அந்த உருட்டலாம் மாட்டேன். சிஎஸ்கே வாஸ் ரைட் டுடே. எல்எஸ்ஜி வந்து ஒரு சிலர் பாண்ட் டு வின்னும்பாங்க, இவங்க பாண்ட் டு லூஸ், அவ்வளவுதான் வந்து ஒரே ஒரு இது, வேற எதுவும் கிடையாது. அடுத்ததுலேயும் மார்க்ராம்க்கு கொடுக்கணும். மார்க்ராம் 6th இதாக இருக்க போலரா இருக்கட்டும், நம்பர் 5 மார்க்ராம் ஆகட்டும், ஹிம்மத் சிங் ஆடட்டும், இவங்களுக்கு ஹைடா முகுல் சௌத்ரிக்கு பதிலா ஆவேஷ் கான் ஆடட்டும், ரன் மிஷின் எல்லாருமே ஆடட்டும், இனிமே பிரச்சனை இல்லை அவங்களுக்கு. இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அதான் ஒன்னே ஒன்று. ஆர்சிபி என்னன்னா, ஐ எம் கோயிங் டு பேக் மை காம்பினேஷன், வாட் ஐ ஃபீல் இஸ் ரைட், ஐ வாண்ட் ரொமாரியோ ஷெப்பர்ட் டு பிளே அப்படின்றாங்க. அப்படிங்கும்போது அவங்க ஜெயிக்கிறாங்கும் போது அவங்களை குறை சொல்லக்கூடாது. நம்மளோட இது என்னன்னா, இன்னும் டீம் காம்பினேஷன் டஃபியும் வெங்கடேஷ் ஐயரும் இன் பிளேஸ் ஆஃப் ரசிக் அண்ட் ரொமாரியோ வந்து பெட்டராகும் அப்படின்னு நம்ம சொல்றோமே ஒழிய, வாட் ஆர்சிபி டிட் வாஸ் நாட் ராங். they were brilliant in shuffling their batting order, sending குணால் பாண்டியா ஆடுதல் சத்தமே கிடையாது. அவங்க பாவம் அந்த ரூல்ஸ்ல மாட்டிக்கிட்டாங்க. ரகு சர்மா போலிங் போட முடியாது லெஃப்ட் ஹேண்ட் இருக்குன்னு ரூல்ஸ் இருக்கும்போது அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. they followed the rules and unfortunately lost. இப்ப கடும் போட்டி நடந்துட்டு இருக்கு. எல்எஸ்ஜியா மும்பையா யாரு வந்து உடன் ஸ்பூன் வருவாங்கன்னு 2 பேரும் ட்ரை பண்றாங்க. ஆனா ஒருத்தர் தான் வர முடியும். அவங்க யாரு அப்படின்னு பார்ப்போம். இட் இஸ் அ குட் டே ஃபார் டை-ஹார்ட் ஆர்சிபி ஃபேன்ஸ், டை-ஹார்ட் சிஎஸ்கே ஃபேன்ஸ். ஐம் வெரி ஹாப்பி ஃபார் யூ போத் த டீம்ஸ் அண்ட் ஸ்ட்ராங் கண்டென்ஷன் டு கெட் இன்டு பிளே ஆஃப்ஸ். பிளாஸ்ட் விக்னேஷுக்கு ப்ரமோஷன் 96ல இருந்து 98 வந்திருக்காரு. நெக்ஸ்ட் கேம் another important game, பஞ்சாப் கிங்ஸ் இஸ் கோயிங் டு டேக் டெல்லி கேபிட்டல்ஸ் இன் தரம்சாலா. அதை ஜெயிச்சார்னா அவனும் ஒரு கால் எடுத்து உள்ள வச்சிருவான். We will come back and do a detailed review on whether Punjab also is on course to make it to the playoffs with your very 98% tundu accurate Blast Vignesh. Until then, thanks a lot and bye-bye.